மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அப்படி மட்டும் நடக்காம சின்னவனுக்கு வேற ஏதாவது பிள்ளை வந்துட்டா அப்புறம் அப்படித்தான் சொல்லிட்டேன். அப்புறம் என் நண்பி இந்த மாதிரி
என்னடி? எனக்கு வேண்டாம், பேபி தான் வேணும். பேபி கூட கல்யாணத்துக்கு போகணும். பேபி தான் சொன்னா கல்யாணத்துக்கு போனா பிரியாணிக்கும் ஐஸ்கிரீமுக்கும் அப்புறம் குழம்புக்குன்னு எல்லாம் இருக்குண்டா. ஆனா அவன் கூட்டிட்டு போகலையே, இப்ப என்ன செய்ய? சரி விடுடி நண்டு, அழுவாத. அவன் இப்ப வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போவான். அழுவாம இரு, நீ திண்டாட்டியும் பரவாயில்ல, அழுவாம இரு கொஞ்ச நேரம். ஐயோ, இந்த பிள்ளை அழுகி நிறுத்தாம அழுகிட்டே கிடக்குமா? சைலு கண்ணு வேற இந்த பிள்ளைக்கு இட்லியை கொடுங்கன்னு சொல்லி இட்லி கொடுத்துச்சு. இந்த பிள்ளை திங்கவும் மாட்டிக்கு இப்படி கிடந்து அழுகிட்டே கிடக்கு. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுமா. வயசான காலத்துல தொண்டை தண்ணி வந்து இந்த பிள்ளைகிட்ட கட்ட நம்மளால ஆகாது. போய் சைலு கண்ணுக்கிட்டே இந்த பிள்ளை அழுகிட்டு கிடக்கு, ஒன்னும் திங்க மாட்டேங்குதுன்னு சொல்ல வேண்டியதான். அங்க இந்த பொடியும் வேற இருக்காமா, 2 கிலோ தண்ணியை விட்டுட்டு போகவும் முடியாது. சைலு கண்ணு, எம்மடி சைலு கண்ணு, இங்கிட்டு கொஞ்சம் வா. ஆமாச்சி, இதாருங்க வரேன். வா கண்ணு, இந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்தீல, ஒன்றும் திங்க மாட்டிக்கு, அழுகிட்டே கிடக்குது. இங்கிட்டு வா, நீ கொடுத்தாதான் திங்குன்னு நினைக்கிறேன். வா கண்ணு. சரியா மச்சி, அவ சாப்பிடலன்னா பரவாயில்ல, நான் வந்து கொடுக்குறேன். நீங்க அவங்கள பார்த்துட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி கண்ணு வா. கிட்டி நண்டு அழுவாதுட்டி, உன் அம்மா இப்ப வந்துருவா பாத்துக்க. அவ வந்து அழுதுட்டே கிடந்தன்னு திட்டுவா, அழுகாம இது. டேய் என்னடா சொல்ற? மெட்டி போட்டு விட்டியா? டேய் கல்யாணம் முடிஞ்சாதானடா மெட்டி போடுவாங்க. அதனால என்னடா, நான் எப்படி இருந்தாலும் அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் போடுற மெட்டிய இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? நான் மெட்டி போட்டு விட்டதுல அவளுக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு பிரச்சனை வராம இருக்கணும்ல. ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கால்ல மெட்டி இருந்தா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவங்க அம்மாவோ அப்பாவோ பார்த்தா என்னாகும்னு தெரியும்ல. அதுலயும் குறிப்பா உன் மாமனுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட்டுருவாரா? டேய் நீ வேற, அவ காலையில கொலுசை போடு மெட்டிய போடுன்னு என்னெல்லாமோ சொல்லி என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தாலேன்றதுக்காக ஒரு வேகத்துல மெட்டிய போட்டு விட்டேன்டா. யாராவது பார்த்து மாற்ற வரைக்குமா வந்து மெட்டிய போட்டுட்டு இருப்பா? நீ வேறடா, இப்ப நான் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே அந்த மெட்டிய கழட்டி இருந்தாலும் கழட்டி இருப்பா. டேய் அது எப்படிடா போட்ட மெட்டிய கழட்டுவா? அதுலயே அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னா பரவாயில்ல, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி அவ உண்மையாவே உன்னை லவ் பண்றதா இருந்தா நீ போட்ட மெட்டிய அவ எப்படிடா கழட்டுவா? டேய் நமக்கு வேணும்னா இந்த மெட்டியெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி மெட்டியெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டான விஷயம்டா. இப்ப ஏன் விஷயத்தையே எடுத்துக்கோவே, நான் கையில் கழுத்துல தாலி கட்டினேன். நான் தாலி கட்டும் போது அவளுக்கு என்ன பிடிக்கலதான். என்ன பிடிக்காம இருந்தப்ப கூட அந்த தாலியை கழட்டணும்னு அவன் நினைக்கல. ஏன்னா இந்த தாலி மெட்டிங்கிறதெல்லாம் பொண்ணுங்களோட சென்டிமெண்ட்டா. கையலுக்கு என்ன பிடிக்காதப்பவே நான் கட்டின தாலி அவ கழட்டலன்னு போது ஐஷுக்கு உன்னை பிடிக்கும்டா, அவளும் உன்னை லவ் பண்றான்னு உனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நீ போட்ட மெட்டி அவ கழட்டுவா? ஒருவேளை அந்த மெட்டி அவ கழட்டி இருந்தானா அவ உன்னை லவ் பண்ணலன்னு அர்த்தம். ஆனா அவ உன்னை உண்மையா லவ் பண்றதா இருந்தா நிச்சயமா அந்த மெட்டி அவ கழட்ட மாட்டாடா. என்னடா சொல்ற? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தாண்டா மெட்டிய போட்டு விட்டு முடிஞ்சா கழட்டுன்னு சொல்லிட்டு வந்தேன். அவ அப்போ அதை உண்மையாவே கழட்ட மாட்டாங்கறியா? என்னது விளையாட்டுக்கு போட்டியா? ஏண்டா விளையாட்டுக்கு யாராவது மெட்டி போடுவாங்களாடா? இந்த சின்ன தம்பி படத்துல தாலினா என்னன்னே தெரியாம விளையாட்டுக்கு கட்டிட்டு வருவாரு, அதே மாதிரி மெட்டினா என்னன்னு தெரியாம விளையாட்டுக்கு போட்டு வந்தேங்கிற. டீ சத்தியமா அது என்னன்னு எனக்கு தெரியலடா, தெரியாம தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அவதான் சொன்னா கல்யாணம் முடிஞ்சவங்க தான் போடுவாங்க, புருஷன் தான் பொண்டாட்டிக்கு மெட்டி போட்டு விடணும்னு சொன்னான். சரி மெட்டினா இந்த கையில போடுற மோதிரம் மாதிரி காலில் போடுறது தானே, இதுல என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு தாண்டா போட்டு விட்டேன். டேய் கையில போடுற மோதிரமும் காலில் போடுற மெட்டியும் ஒன்னாடா. கையில மோதிரம் போட்டு யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காலில் மெட்டி போட்டு யாராவது பார்த்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? நீ விளையாட்டுக்கு மெட்டி போட்ட மாதிரி அவ்வளவு விளையாட்டு எடுத்துக்கிட்டு கழட்டிட்டா பிரச்சனை இல்ல. ஆனா ஒருவேளை உன் மேல இருக்கிற காதல்ல அதை அவ சென்டிமெண்டா எடுத்துக்கிட்டு அதை அவ கழட்டாம இருந்து அவ அம்மா அப்பாவோ இல்ல உன் மாமாவோ யாராவது பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? டேய் என்னடா சக்தி என்னெல்லாமோ சொல்லி பயப்படுத்துற, நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? டேய் எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கிற இந்த மூஞ்சியை எங்கடா வாங்கின? டேய் என்னடா சக்தி நீ என்னெல்லாமோ சொல்ற, நான் மெட்டி தானடா போட்டேன், என்னமோ அவளை நான் கூட்டிட்டு போய் திருட்டுத்தனமா தாலி கட்டின மாதிரி பேசிட்டு இருக்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான். டேய் ஆமாண்டா, அதுலயும் தாலி கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, உன் மாமக்காரன் உன் மேல கோவப்பட்டு உன்னை 4 அடி அடிப்பா, அதுக்கப்புறம் சரி எப்படியோ போய் தொலைங்கடான்னு சொல்லி உங்களை சேர்த்து வச்சிருவான். ஆனா இப்ப நீ மெட்டி போட்டது மட்டும் உன் மாமனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அந்த அடி மட்டும் தான் உனக்கு உழுக்கும். ஆனா உன்னையும் ஐஸ்வர்யம் சேர்த்தெல்லாம் வைக்க மாட்டான். அப்புறம் இந்த மெட்டியையும் உன்னையும் சேர்த்து வெளியே தூக்கி வீசிடுவான். ஆனா மச்சான் இப்ப இங்க என்ன காமெடி தெரியுமா?
ஐஷு அந்த மெட்டிய கலட்டிட்டானா அவளுக்கு உன் மேல காதல் இல்லன்னு அர்த்தம், உன் காதலுக்கு ஆப்பு. ஆனா அதே அந்த மெட்டிய கலட்டலன்னா அவளுக்கு உன் மேல காதல் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த மெட்டிய உன் மாமன் பார்த்துட்டா டைரக்டா உனக்கே ஆப்பு. சோ இப்ப இங்க அவ மெட்டிய கலட்டினாலும் உனக்கு ஆப்பு, கலட்டலனாலும் உனக்கு தான் ஆப்பு. டி சக்தி, இப்ப என்னடா பண்றது? என்ன நொன்ன பண்றது? அது எனக்கு ஏன்ட்ட வந்து கேக்குற? மெட்டி போடும்போது என்கிட்ட கேட்டா போட்ட? எல்லாரும் காதலிக்கிற பொண்ணுக்கு வளையல் போட்டு விடுவாங்க, கொலுசு போட்டு விடுவாங்க. இவர் என்னமோ வித்தியாசமா ட்ரை பண்றாராமா, மெட்டி போட்டு விட்டு வந்திருக்காரு. இல்ல இப்ப உட்காந்து என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க? இத போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். எப்பவுமே நீ எனக்கு சொல்லுவியடா, எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் யோசிச்சு பண்ணணும், அதை பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு. நீ அவ காலில் மெட்டி போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். யோசிக்காம போட்டுட்ட, இப்ப யோசிச்சு என்ன பண்றது? சரி, ஏதோ யோசிக்காம போட்டு விட்டுட்ட, இனி என்ன பண்ண முடியும்? என்ன நீ எப்படி விளையாட்டுக்கு போட்டியோ அதே மாதிரி அவ்வளவு விளையாட்டை எடுத்துக்கிட்டு அந்த மெட்டியை கழட்டி இருக்கணும்னு வேண்டிக்க. இல்லடா, அவன் அந்த மெட்டியை கழட்டி இருக்க கூடாது. டேய் என்னடா, அவன் அந்த மெட்டியை கழட்டலன்னா அது யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும்டா. ஆனா ஆயிட்டு போகுது, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ சொன்னல பொண்ணுங்களுக்கு தாலியும் மெட்டியும் சென்டிமெண்ட்னு. அப்போ நான் போட்ட மெட்டியை அவ கழட்டலன்னா அவ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறான் தானே அர்த்தம். எனக்கு அவ காதல் தாண்டா முக்கியம். அதால வர பிரச்சனையை பத்தி எனக்கு கவலை இல்ல. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன்னு அவளுக்கு நம்பிக்கை இருந்தா நிச்சயமா அந்த மெட்டியை கழட்ட மாட்டா. 3 வருஷமா நான் யாருன்னு கூட தெரியாம, என் பேர் கூட தெரியாம, என் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் காதல்லையும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அதே நம்பிக்கையும் காதலும் இப்போவும் அவ மனசுல இருந்தா நிச்சயமா அந்த மெட்டியை கழட்ட மாட்டா. இப்ப அவ காலில் மெட்டியை யாராவது பார்த்தா வர்ற பிரச்சனையை பத்தி கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா அவ அந்த மெட்டியை கழட்டக்கூடாதுன்னு மட்டும்தான் என் மனசுக்கு தோணிட்டே இருக்கு. டி சக்தி, அவ அந்த மெட்டியை கழட்டி இருக்க மாட்டாளடா. இன்னைக்கு நீ உன் மாமா கிட்ட செருப்படி வாங்கணும்னு விதி இருந்தா நிச்சயமா அவ கழட்டி இருக்க மாட்டா. போய் பாரு போ. அட போடாங்கு, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. சரி, இப்ப எனக்கு அவ அந்த மெட்டியை கழட்டிட்டாலே இல்லையான்னு தெரியணும். நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன். டேய் எங்க போற? இருடி. டே என்னடா? இப்ப நீ வீட்டுக்கு போய் அவ காலில் மெட்டி இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப ஓ லவ் ஓகே ஆயிடும். அப்ப ஏன் லவ்? ஓ லவ்வா? ஆமா, கையில் தான் அம்மா வீட்டுல இருக்காளே. அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? நீ என்ன பண்ணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ இங்க வர்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்துட்டு போ. நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு போய் ரொமான்ஸ் சாங் பாடுவ, நான் மட்டும் இங்க தனியா தேவதாஸ் மாதிரி அவள் பறந்து போனாளே அப்படின்னு சோகப்பட்டு பண்ணுமா? இங்க பாரு, அந்த ஜாதக விஷயத்துல அவளை எனக்கு நம்ப வைக்க முடியும்னு தோணல. அவ என்னை ஏத்துக்கல அதெல்லாம் 2வது விஷயம். ஆனா இப்போ அவ இங்க வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு ஏதாவது ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துட்டு நீ போ. ஏன்னா இப்ப என்னால லட்சுமி அக்கா வீட்டுக்கு போய் அவளை பார்க்க முடியாது. ஆனா அவ இங்க வந்தானா நான் எதையாவது பண்ணி அவளை கரெக்ட் பண்ணிடுவேன். சோ கையல் இப்ப இங்க வரணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. இப்ப என்ன, கையல் இப்ப இங்க வரணும் அவ்வளவுதானே? நான் சொல்ற மாதிரி பண்ணு, அவ இப்பவே இங்க வருவா. நிஜமா வாடா? டேய், இதெல்லாம் 90s டெக்னிக் டா. இது ஒர்க் அவுட் ஆகலன்னா பின்ன வேற எதுடா ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆகுங்கிற? ஆகணுங்கிறேன். அப்போ ஆக்கிரலாம் விடு. நாலு வருஷம் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன அழ வச்சவள அவ தம்பி அவகிட்ட இருந்து பிரிச்சு அழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணோம். அதனாலதான் ஐஷு இங்க வரணும்னு சொன்னப்ப கூட அவளை இங்க அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் நம்மளும் இங்கேயே வந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இங்க வந்தோம். ஆனா அவளை இங்க அனுப்பி வச்சதுல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. ச்சே, இவளுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? போயும் அவனை காதலிக்கிறா. இவ்வளோ பெரிய டாக்டர் மாப்பிளைய அவளுக்காக பார்த்து வச்சிருக்கோம். டாக்டர் மாப்பிளைய கூட வேண்டான்னு சொல்லிட்டு வேலை வெட்டி இல்லாத அந்த வெறும் பையில காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி இவ அவனை காதலிப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவளை இங்க அனுப்பி வச்சிருக்கவே மாட்டேனே. அவளை இங்க அனுப்பி வச்சதுக்கு பதிலா அன்பு வாங்க நம்ம ஊருக்கு வர வச்சிருந்தா கூட நம்ம நினைச்சதை நடத்தி இருந்திருக்கலாம். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றதை யோசிக்காம ஐஷு இங்க அனுப்பி வச்சது தப்பா போச்சு. இல்ல, அவங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை இதுக்கப்புறமும் இங்க வச்சிருக்கிறது சரியில்லை. இப்பவே ஐஷுவையும் கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பணும். ஆனா இப்போ இவங்க காதலிக்கிற விஷயத்த அன்பு கிட்ட சொல்றதா என்ன பண்றது? என்ன இருந்தாலும் ஐஷு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அன்பு சம்மதிக்க மாட்டான். ஆனா என்ன இருந்தாலும் நேற்று அவனை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னப்போ 1000 இருந்தாலும் அவன் என் மச்சானெல்லாம் சொன்னானே. அவனுக்கு வேலை வெட்டி இல்லைங்கிறதுக்காக ஐஷு அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு அவன் சம்மதிக்கலனாலும் அவன் பொண்டாட்டி ஏன் தம்பி அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி அவன் மனசை மாத்திட்டானா?
அப்புறம் இந்த விஷயத்துல அன்புவையும் நம்ப முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே ஐஷு யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னப்போ அவன் யாரா இருந்தாலும் சொல்லு ஞாபகம் அவன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னான். இப்போ இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சா கூட அவன் மச்சானையும் விட்டு கொடுக்க மாட்டான். தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல கடைசியில அவனுக்கே ஐஷுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இந்த விஷயத்துல நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதனால அவங்க காதலிக்கிற விஷயத்த அன்புகிட்ட சொல்ல வேண்டாம். வேற எதையாவது சொல்லி முதல்ல ஐஷு இங்கிருந்து நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஜானகி இங்க இருக்கியா? ஜானகி, அப்புறம் ஓணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ராஜலிங்கம் வீட்டுல போய் பேசிட்டு வரலான்னு சொன்னியே. அன்னைக்கே ஐஸ்வர்யா அப்படி சொன்னதுனால அவங்க நம்ம மேல கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் ஐஸ்வர்யா யாரையும் காதலிக்கலன்னு சொல்லிட்டாளே. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்த. என்ன நம்ம போய் பேசிட்டு வரலாமா? இல்லைங்க, வேண்டாம். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நம்ம ஊருக்கு கிளம்பலாங்க. ஊருக்கா? ஏன் ஜானகி, நீதான் இதுக்கப்புறம் இங்க அன்பு கூடயே இருக்கணும். இத்தனை வருஷம் என் பையனை பிரிஞ்சிருந்ததே என்னால தாங்கிக்க முடியல. இனி அவன் அங்க வரலனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொன்ன. அது சொன்னதான். நம்ம வரும்போது ஐஷுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற முடிவுல தானே வந்தோம். அவளுக்கு இங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவளையும் பார்த்துக்கிட்டு அன்பு கூடயே இங்க இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதுதான் எதுவுமே நடக்கலையே. அப்புறம் அங்க ஊர்லயும் நமக்கு வீடு இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. அன்பு அங்க இருந்த வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலை பாத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க டாக்டருங்களை வச்சு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் நம்மளும் போய் பார்க்கணும்ல. சரி, ஊருக்கு போறது பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப திரும்பியும் ஊருக்கு போயிட்டா அன்புவை பிரிஞ்சு நீ இருப்பியா? நீ வேற இதுக்கப்புறம் அவன் கூடயே இருக்கணும்னு சொன்ன, அதான் கேட்டேன். இல்லங்க, முதல்ல நம்ம ஊருக்கு போவோம். அதுக்கப்புறம் அன்பு கிட்ட எப்படியாவது பேசி அவனையும் பொண்டாட்டி குழந்தைங்களோட அங்கேயே வர வச்சிருவோம். என்ன சொல்ற ஜானகி, அவன் அப்படி வருவானா? அதுவும் இல்லாம ஷைலஜா வேற, அவன் தம்பி பாட்டி எல்லாரும் இருக்காங்க இங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அவ வருவாளா? என்னங்க பேசுறீங்க? அவ கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். அப்பதான் ஏதோ பிரச்சனையில வரமாட்டேன்னு சொல்லி இங்க வந்து இருந்துட்டாங்க. இப்பதான் அன்பு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டானே. அவன் கூப்பிட்டா அவ வரமாட்டாளா? அதுவும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற டைம்ல அவ தம்பி ஏதோ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் வேலை எதுவும் கிடையாது. அவன் பாட்டியும் அவனும் என்ன பண்ணுவாங்க, தனியா விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்பதான் அவன் ஏதோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கானே. அப்புறம் என்ன, அவனும் அவன் பாட்டி இருந்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. அப்புறம் இப்ப உடனே அன்புவன் நம்ம கூட ஊருக்கு போலான்னு கூப்பிட்டா அவன் வரமாட்டான். முதல்ல நம்ம போலாம். அதுக்கப்புறம் அவனை எப்படி வர வைக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப உடனே நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. ஊருக்கு போகணுங்கிறது சரிதான் ஜானகி, அதுக்குன்னு நீ இப்ப உடனே போகணுமா? அன்பு கிட்ட ஊருக்கு போறோம்னு சொல்லி அவனையும் முடிஞ்சா எப்படியாவது பேசி கூட்டிட்டு போலாம்ல. இல்லங்க, அவன் கிட்ட சொன்னா இப்ப என்ன அவன் உடனே வந்துருவானா? இங்க ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வருவான்? முதல்ல நம்ம போவோம். அதுக்கப்புறம் அங்க உள்ள ஆஸ்பத்திரியில ஏதாவது விஷயத்துக்காக நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவனை வர வச்சு அப்படியே அங்க இருக்க வச்சிடலாம். அன்புகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். இப்ப சொன்னா அவன் நம்மள போக விட மாட்டான். இப்ப ஊர்ல ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம கிளம்பி போலாம், வாங்க. சரி ஜானகி, போலாம். அதுக்கு நீ இப்பவே வா. இப்போ சாயந்தரம் ஆகுது, நாளைக்கு காலையில பொறுமையா போய்க்கலாமே. எங்க சாயந்தரம்னா என்னங்க? இப்போ நம்ம என்ன கேரளாக்கு தானே போறோம். இங்க இருந்து 3-4 மணி நேரம் தான் ஆக போகுது. நம்ம ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். நம்ம இப்பவே ஊருக்கு போறோம், சொன்னா புரிஞ்சுக்கங்க. முதல்ல கிளம்புங்க. அம்மா, ஐஸ்வர்யா எங்க? அவ அங்க எங்கேயாவது இருப்பா. எங்க இருக்கா ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யா! அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இப்போ நம்ம உடனே நம்ம ஊருக்கு கிளம்புறோம். நீ போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, போ. ஊருக்கா? எதுக்கம்மா இப்ப திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்றாங்க? அதுவும் இப்பவே போகணுங்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு வேற அவனை பார்த்து அவன்கிட்ட நம்ம காதல சொல்லணும்னு நினைச்சோம். அம்மா என்னம்மா, ஏன் இப்போ உடனே ஊருக்கு போகணும்னு சொல்றீங்க? ஏன் ஐஸ்வர்யா, நம்ம வீடு ஊர்ல தானே இருக்கு. இதுவும் அண்ணன் வீடு தானே. நம்ம இங்க வந்தோம், கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்குன்னு இங்கே இருந்துக்க முடியுமா? நம்ம வீட்டுக்கு நம்ம போக வேண்டாமா? இல்லம்மா போலாம். ஆனா இப்போ திடீர்னு இன்னைக்கே போகணும்னு சொல்றீங்க, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் ஆகல ஐஸ்வர்யா. ஓணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊருக்கு போலான்னு தான் நானும் அப்பாவும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். இப்பதான் ஓணம் முடிஞ்சிருச்சுல, அதான் சரி இன்னைக்கே கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். எல்லாம் போய் எடுத்து வை, இன்னைக்கு நைட்டே நம்ம போலாம். சரி போலாமா. ஆனா இன்னைக்கு நைட்டே எதுக்குமா போகணும்? நாளைக்கு காலையில பொறுமையா போனா பத்தாதா? ஏன் ஐஸ்வர்யா, இப்ப நைட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லம்மா, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அப்புறம் என்ன, இன்னைக்கு நைட்டு தான் போறோம். எல்லாம் போய் எடுத்து வை, இப்ப கிளம்புறோம், அவ்வளவுதான். போய் எடுத்து வை, போ. ஐயோ அம்மா, என்ன இப்படி சொல்றாங்க? இப்பவே ஊருக்கு கிளம்பணும்னா அவன் வேற இன்னும் வீட்டுக்கு வரலையே. அவன் வீட்டுக்கு வந்தாலாவது அவன்கிட்ட நம்ம காதல சொல்லி நான் ஊருக்கு போறேன்னு சொன்னா அவன் ஏதாவது பண்ணுவான். இல்ல, அவன்கிட்ட என் காதல சொல்லாம என்னால ஊருக்கு போக முடியாது. 3 வருஷம் என் காதல அவன்கிட்ட சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனும் இத்தனை வருஷம் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த காதல அவன்கிட்ட சொல்லாம நான் ஊருக்கு போயிட்டா அது அவனாலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது.
இன்னைக்கு நைட் அவன் வீட்டுக்கு வந்ததும் அவன் என் காலில் போட்டு விட்ட மெட்டியை காமிச்சு, நீ போட்ட மெட்டியை நான் கழட்டல, என்னால கழட்ட முடியல, ஏன்னா என் மனசுல நீ தான் இருக்கேன்னு என் காதல சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ஊருக்கு போயிட்டா எப்படி அவன்கிட்ட நம்ம காதல சொல்ல முடியும்? இல்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்பவே வர சொல்லலாம். அவன்கிட்ட நம்ம காதல சொல்லிட்டு தான் நம்ம ஊருக்கு போகணும். அப்புறம் ஐஸ்வர்யா, உன் ஃபோனை கொஞ்சம் கொடு. ஏன் ஃபோனா? எதுக்குமா? அது எனக்கு அங்கே நம்ம வளர்க்கால அவளுக்கு ஃபோன் பண்ணணும். வீடெல்லாம் அடைச்சி போட்டுட்டு வந்துட்டோம்ல, அதெல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போகும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும்ல, அவளுக்கு கூப்பிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைக்க சொல்லணும். ஃபோனை கொடு. வளரக்காக ஃபோன் பண்ணோன்னா அப்பா ஃபோனில் பண்ணுங்கம்மா. அப்பா ஃபோனு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி கிடக்கு. இப்போ தான் சார்ஜ் போட்டேன். உன் ஃபோனை கொடு, ஒரு ஃபோன் தானே பண்ணிட்டு தரேன். சரி, இந்தாங்க. சரி, நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசிட்டு தரேன். நீ போய் உன் பொருளெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாகு போ. நான் ரெடி ஆயிக்கிறேம்மா. நீங்கள் சீக்கிரமாக பேசிட்டு ஃபோனை கொடுங்க, நான் அப்புறம் போய் ரெடி ஆயிக்கிறேன். ஏன் ஃபோன் இருந்தால் தான் உன்னால் ரெடியாக முடியுமா? ஃபோன் நான் பேசிட்டு பொறுமையாக தரேன். இப்போ என்ன அவசரம்? நீ போய் ரெடியாகு போ. இல்லைம்மா, அது என்ன ஐஸ்வர்யா யோசிச்சு நிக்கிற? போய் துணியெல்லாம் எடுத்து போய் முதல்ல போய் ரெடி ஆகு. நான் வளர்க்கிட்ட பேசிட்டு அப்புறம் ஊருக்கு போகும்போது ஃபோனை தரேன். நீ போ. ஏங்க நீங்க வாங்க, நம்ம போய் அன்புக்கிட்ட ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்மளும் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகலாம். இப்போ எந்த செய்யும்? அவன் இன்னும் வீட்டுக்கும் வரல. அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அம்மா ஃபோனும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள அவன் வரலன்னா நம்ம காதல எப்படி அவன்கிட்ட சொல்றது? ச்சே, நான் ஒரு பைத்தியக்காரி. காலையில அவன் வந்து என் காலில் மெட்டி போட்டு கேட்டப்பவே நான் அவன்கிட்ட என் காதல சொல்லியிருக்கணும். அப்ப சொல்லாம விட்டுட்டேன். இப்போ என் ஊருக்கு போறதுக்குள்ள அவன் வரலன்னா என்னால அவன்கிட்ட என் காதல சொல்லவே முடியாம போயிடும். ஏடா, என் போறதுக்குள்ள நீ வந்துருவியா? இல்ல என் மனசுல இருக்கிற காதல உன்கிட்ட சொல்லாம என்ன போயிடுவனா? ஏன் இந்த சாபங்கள் நான்